வணக்கம். நாம ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த பிராண்ட நம்மகிட்ட ஒரு கதை சொல்லுது தெரியுமா? அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு ட்ரூ ஃபீல்ங்கிற பிராண்டோட உலகத்துக்குள்ள போய் அவங்களோட உண்மையான அடையாளம் என்னன்னு நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்மளோட அனாலிசிஸ்ல ஸ்டெப் என்னன்னா அந்த பிராண்டே அவங்கள பத்தி என்ன சொல்லுதுன்னு கேக்குறது தான். பாருங்க, நம்பகமான, உயர்தர, அர்ப்பணிப்பு இந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதான் அவங்க நமக்கு காட்ட நினைக்கிற முகம். ஆனா இதுக்கு பின்னாடி உண்மையில என்ன இருக்கு? இதுதான் நம்மளோட பிளான். முதல்ல ட்ரூஃபீல் என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க ப்ராடக்ட் பேருக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட விலை யாரை டார்கெட் பண்ணுதுன்னு அனலைஸ் பண்ணி கடைசியா அவங்களோட மொத்த ஐடென்டிட்டியும் நாம வரைஞ்சு பார்ப்போம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பிராண்டுக்கும் அதோட வாக்குறுதி தான் ஃபவுண்டேஷன். அப்போ ட்ரூஃபீல் நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்க? ட்ரூஃபீலோட கதை 2017 ஆரம்பிக்குது. அவங்க வெறும் காஸ்மெட்டிக்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்தல. பர்சனல் கேர், டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ்னு அவங்களோட ஃபோக்கஸ் ரொம்ப பெருசு. அவங்களோட முக்கிய வாக்குறுதி என்ன தெரியுமா? குவாலிட்டி, குறைஞ்ச விலை, அப்புறம் சப்போர்ட். இந்த 3 வார்த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட அனாலிசிஸ்ல இது திரும்ப திரும்ப வரும். அவங்களோட ப்ராமிஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த ப்ராமிஸ் அவங்க எப்படி ப்ராடக்ட்ஸ் மூலமா நிறைவேத்துறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃபேஸ் வாஷ்ல இருந்து வெல்னஸ் டானிக் வரைக்கும் அவங்களோட ப்ராடக்ட் உலகத்துக்குள்ள போகலாம். அப்போ ட்ரூஃபீல் உண்மையில என்னதான் விக்கிறாங்க? இந்த கேள்விக்கு பதில் தேட அவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் எவ்ளோ பெருசுன்னு பாருங்களேன். முதல்ல ஃபேஷியல் கிட்ஸ் மற்றும் ப்ராடக்ட்ஸ், இதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு பில்ல. முகத்திலிருந்து அடுத்து முழு ஸ்கின் மற்றும் ஹேர் கேருக்கு வராங்க. நம்மளோட டெய்லி தேவைகளை பூர்த்தி பண்றதுல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அதோட நிக்கல, இந்த பிராண்ட் காஸ்மெட்டிக்ஸை தாண்டி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஏரியாக்குள்ளேயும் போறாங்க. டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ், டானிக்ஸ்னு அவங்களோட எல்லை விரிஞ்சிக்கிட்டே போகுது. கடைசியா பாத்தீங்கன்னா சோப்பு, டூத் பேஸ்ட் மாதிரியான நம்மளோட அன்றாட பர்சனல் டென்டல் கேர் பொருட்களையும் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களோட லிஸ்ட் ஒரு முழுமையான வட்டத்துக்கு வந்துடுச்சு. சோ இந்த ப்ராடக்ட் உலகத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பர்சனல் கேர் சம்பந்தமா எது வேணும்னாலும் ஒரே இடத்துல கிடைக்கணும், ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப்பா இருக்கணுங்கிறது தான் இந்த பிராண்டோட லட்சியம். அவங்க என்ன விக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ அது எப்படி விக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க ப்ராடக்ட் பேருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற கதை என்னவா இருக்கும்? இங்கதான் ட்ரூஃபீலோட ஸ்மார்ட்னஸ் வெளியே தெரியுது. ஒரு பக்கம் பாருங்க, சங்கு புஷ்பி, வேம்பு துளசின்னு நம்மளோட பாரம்பரியத்தை ஞாபகப்படுத்துறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஹைட்ராஃபேஷியல், ஸ்பெராடின்னு சயின்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையும் கொடுக்கறாங்க. இது ட்ரெடிஷனையும் மாடர்ன் டெக்னாலஜியும் விரும்புற இந்தியன் கஸ்டமர்ஸை ஈர்க்கிறதுக்கு ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. அவங்க ப்ராடக்ட் பேர்லாம் நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுது? 1, அழகா தெரிய வைக்கிறது, அதாவது அப்பியரன்ஸ். 2, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறது, அதாவது ப்ராப்ளம் சால்விங். இல்லன்னா 3ஆவதா ஆரோக்கியமா இருக்க வைக்கிறது, அதாவது வெல்னஸ். இந்த 3 விஷயம்தானே கஸ்டமர்ஸ் தேடுற முக்கியமான தேவைகள். எந்த ஒரு பிராண்டோட கதையிலையும் விலைங்கிறது ஒரு முக்கியமான சாப்டர். வாங்க அவங்களோட விலைய வச்சு ட்ரூஃபீல யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அவங்களோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். வெறும் 70 ரூபாய். ஆமா, ஒரு குங்குமப்பூ ஃபேஸ் வாஷோட விலை அவ்வளவுதான். இப்போ அப்படியே அடுத்த எக்ஸ்ட்ரீம்க்கு போலாம். அவங்களோட ஹையஸ்ட் பிரைஸ் 2500 ரூபாய். யோசிச்சு பாருங்க, 70 ரூபாயிலிருந்து 2500 வரைக்கும். இந்த பெரிய கேப் நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த பிரைஸ் வித்தியாசத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். அப்போ ட்ரூஃபீல் உண்மையிலே யாருக்கானது? அதுக்கான பதில் இதோ. அவங்க ஒரே ஒரு கஸ்டமரை டார்கெட் பண்ணல, 3 அலகலகு லெவல்ல போறாங்க. பட்ஜெட்ல வாங்கக்கூடிய டெய்லி யூஸ் பொருட்கள், குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கான ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ், அப்புறம் பிரீமியம் அல்லது ப்ரோ கிட்டுகள். இதனால எல்லாருமே அவங்க உலகத்துக்குள்ள கொண்டு வர முடியுது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா பீஸையும் இப்போ ஒன்னா சேர்க்கலாம். அப்போ ட்ரூஃபீலோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன? இதோ ட்ரூஃபீலோட சக்சஸ் ஃபார்முலா 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல. ஸ்டெப் 1, நம்மளோட எல்லா தேவைகளையும் கவர் பண்ற மாதிரி ஒரு பெரிய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ. ஸ்டெப் 2, ட்ரெடிஷனையும் சயின்ஸையும் கலந்து ஒரு ஹைபிரிட் மெசேஜ். ஸ்டெப் 3, நம்ம பட்ஜெட்கே ஏத்த மாதிரி பல லெவல்ல பிரைசிங். நாம இப்போ பார்த்த இந்த ப்ராடக்ட், லாங்குவேஜ், அப்புறம் பிரைசிங், இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு காம்பினேஷன் தான் ஒரு பிராண்டோட ஐடென்டிட்டி. இது ஒரு கம்பெனி அவங்கள பத்தி ஒரு குறிப்பிட்ட இமேஜை நம்ம மனசுல உருவாக்க பயன்படுத்துற டூல்ஸ். சொல்லப்போனா ட்ரூஃபீல் இந்த டூல்ஸை ரொம்பவே திறமையா யூஸ் பண்றாங்க. சோ இந்த கேள்வியோட உங்களை விடுறேன்.
அடுத்த தடவை நீங்க ஒரு பொருளை பார்க்கும்போது அதை வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் யோசிங்க. அந்த பிராண்ட் உங்ககிட்ட என்ன கதை சொல்லுது, அதோட உண்மையான ஐடென்டிட்டி என்னவா இருக்கும்.